அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஆடி மாத ராசி பலன்கள் காண்போம். வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி குரோதி தமிழ் வருடத்தின் 4வது மாதம் ஆடி மாதம் 31 நாட்கள் கொண்டது. 2024 வருடம் ஜூலை மாதம் 17ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரை உத்தராயண புண்ணிய காலம் முடிந்து தட்சாயண புண்ணிய காலம் ஆரம்பம். அதாவது தேவர்களுடைய பகல் பொழுது முடிந்து இரவு பொழுது ஆரம்பிக்க போகிறது. ஆடி மாதம் என்றாலே பெண் தெய்வ வழிபாட்டிற்கு உகந்த மாதம். அம்பாள், மாரியம்மன், காளியம்மன், துர்க்கை, பராசக்தி பெண் தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த மாதம். ஆடி வெள்ளிக்கிழமை 18ஆம் பெருக்கு ஆடி அமாவாசை, முன்னோர்களுக்கு இறந்த பெரியவர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுக்கக்கூடிய உகந்த அமாவாசை ஆடி அமாவாசை. எண்ணற்ற சிறப்பு நாட்களை தாங்கி வருகிறது ஆடி மாதம். தனுசு ராசி அன்பர்களுக்கு 9 நவரங்கள் மூலம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி ஆடி மாத ராசி பலன்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு காண்போம். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. ஆடி மாதம் 16ஆம் தேதி கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு சுக்கிரன் பெயர்ச்சி ஆகிறார். இந்த மாதம் சுக்கிர பெயர்ச்சி மட்டும்தான் இருக்கிறது. மற்ற கிரகங்கள் மிக வலுவாக ஆடி மாதம் சஞ்சாரம் செய்கிறார்கள். மாத கிரகமான சூரியன் ஆடி மாதம் முழுவதும் கடக ராசியில் புதனுடன் சுக்கிரனுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார். உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். வயிற்று வலி, கட்டி, ஒட்டுக்குடல் நோய் நொடி தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புண்டு. அப்படி வந்துச்சுன்னா உடனே மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்ளுங்க. சிறிய நோய் நொடி தொந்தரவு பிரச்சனை காட்டுச்சுனாலும் உடனே மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்ளுங்க. உங்கள் ராசிநாதன் 6வது வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது தனுசு ராசி என்பர்கள் எக்காரணத்தை கொண்டோ நீங்கள் யாரையும் பகையாக போட்டியாக விரோதமாக நினைக்காமல் இருக்கும் வரை உங்களுக்கு பகையாளி எதிரிகளுடைய தொல்லை இருக்காது. 6வது வீட்டிலே செவ்வாய் குரு கூட்டணி சேர்ந்திருக்கும் போது குருமங்கள யோகம். இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரை சூர சம்காரம். தனுசு ராசி என்பர்கள் உங்களுக்கு பகையாளி எதிரிகள் தொல்லை இந்த மாதம் இல்லை. செவ்வாய் குரு 6ஆம் வீட்டிலே கூட்டணி சேர்ந்து 12வது வீட்டை பாரி செய்யும்போது வெளியூர் வெளியிடம் வெளிநாடு தொடர்புகள் மிகச் சிறப்பாக இருக்கும். அயல்நாடு ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடியவர்கள், வெளிநாடு மூலம் பணம் பெறக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பு. குடும்ப வருமானம் தனுசு ராசி என்பதற்கு இந்த மாதம் உயரும். வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல் உள்ளவர்களுக்கு இந்த மாதம் முடிவுக்கு வரும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எதிரிகளுடைய தொல்லை நீங்குகிறது. மகன் மகள் பிள்ளைகள் சார்ந்த ஏதாவது உங்களுக்கு தொந்தரவுகள் மன சங்கடங்கள் இருந்துச்சுன்னா அந்த மனக்குழப்பங்கள் தனுசு ராசி என்பதற்கு நீங்கும். பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி ராசி அதிபதியுடன் கூட்டணி சேரும்போது திருமணம் செய்து ஓரிரு வருட காலமாக புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த மாதம் புத்திர பாக்கியம் உண்டு. முதல் குழந்தையாக இருந்தாலும் சரி, 2வது குழந்தையாக இருந்தாலும் சரி, குழந்தை பாக்கியம் உண்டு. 12வது வீட்டை 2 கிரகங்கள் பாரி செய்யும்போது பெரும்பாலும் தனுசு ராசி என்பதற்கு இந்த மாதம் விரய செலவுகள் குறையும். படுத்தால் நன்றாக தூக்கம் வரும். அயன சயன போக சுகம் தனுசு ராசி என்பதற்கு உண்டு. மாத கிரகமான சூரியன் தனுசு ராசிக்கு 8வது வீட்டிலே இந்த மாதம் 31 நாட்களும் சஞ்சாரம் செய்கிறார். புதனுடன் சுக்கிரனுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்யும்போது தந்தை மகனுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கும். தந்தை மகனுக்குள் இதே கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னா இந்த மாதம் நீங்கும். அரசு சார்ந்த காரியங்களில் ஒரு தடவைக்கு பல தடவை, ஒரு 2-3 தடவை ஏறி இறங்க மாதிரி, இல்லை அரசு அதிகாரிகளை பார்க்குற மாதிரி அரசு சார்ந்த காரியங்களில் கொஞ்சம் தொய்வு நிலை இந்த மாதம் ஏற்படும். ஆடி மாதம் 16ஆம் தேதி வரை சுக்கிர பகவான் கடகராசியில் சஞ்சாரம் செய்யும்போது
வேலை மூலம் தனுசு ராசி என்பளுக்கு ஆடி 16 வரை கொஞ்சம் அலைச்சல், போராட்டம், உயர் அதிகாரிகளால், சக பணியாளர்களால், முதலாளிகளால் கொஞ்சம் தொந்தரவுகள், மன சங்கடப்படக்கூடிய நிலை ஏற்படும். ஆடி மாதம் 16ஆம் தேதிக்கு பிறகு பாக்கியத்திற்கு சுக்கிர பகவான் பெயர்ச்சியாகிறார். சிம்ம ராசிக்கு சுக்கிரன் அமரும்போது தனுசு ராசி என்பளுக்கு ஒரு நிலையான வேலை, நிரந்தரமான வருமானம், தடையின்றி பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஆடி மாதம் 16ஆம் தேதிக்கு பிறகு காட்டுகிறது. தனுசு ராசிக்கு 7ஆம் வீட்டின் அதிபதி 8வது வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார். மறைந்த புதனால் நிறைந்த தனம். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மாம மச்சான்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கும். காலபுருஷனுக்கு 4வது வீடாக இருக்கும்போது மாம மச்சான்களிடம் கொடுக்கல் வாங்கல் இருந்துச்சுன்னா தனுசு ராசி என்பர்கள் கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. வேலை தொழில் சார்ந்து தொழில்ஸ்தானாதிபதி 8ஆம் வீட்டிலே மறைந்திருக்கும் போது வெளியூர், வெளியிடம், வெளிநாடு சார்ந்த வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஆடி மாதம் சிறப்பாக இருக்கும். உள்ளூர்லேயே சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், தன்னுடைய அப்பா செய்த பூரிய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் தடைபட்டு அதன் பிறகு வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் தனுசு ராசி என்பதற்கு உண்டு. தனுசு ராசிக்கு 3வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் பின்னோக்கி வந்து கொண்டிருக்கிறார். சனி பகவானுடைய 3ஆம் பார்வை பூர்வ புண்ணியஸ்தானத்தின் மேல் விழுகிறது. கடந்த 45 நாட்களாக பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி சனி பகவான் பார்வையில் இருக்கும்போது பெரும்பாலும் இளைஞர்களுக்கு தன்னுடைய பூர்வீக சொத்துக்களை விட்டு வேறிடம் இடம்பெயர்ந்திருக்கக்கூடிய நிலை வந்திருக்கும். 3வது வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருக்கும் போது உங்களுடைய சுய முயற்சியால், சுய உழைப்பால், சுய சம்பாதியத்தால் வீடு, நிலபுல சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் தனுசு ராசி என்பதற்கு உண்டு. முயற்சி செய்யுங்க, தைரியமாக முயற்சி செய்யுங்க. அதற்குண்டான வாய்ப்புகளை சனி பகவான் தனுசு ராசி என்பதற்கு கொடுக்கிறார். 4ஆம் இடமான சுகஸ்தானத்திலே சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்கிறார். பெரும்பாலும் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். குடும்பத்தில் எண்ணற்ற குழப்பங்கள் இருந்துச்சுன்னா, மாம மச்சான்களிடம் பிரச்சனை இருந்துச்சுன்னா, தொழில் செய்யக்கூடிய இடத்தில், வேலை செய்யக்கூடிய இடத்தில் பிரச்சனை இருந்துச்சுன்னா, ராகு பகவான் 4வது வீட்டிலே சனி பகவான் நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்யும்போது பெரும்பாலும் குடும்ப பிரச்சனைகள் நீங்கும். பண பிரச்சனை பெரும்பாலும் தனுசு ராசி என்பதற்கு குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியும் ராசி அதிபதியும் 6வது வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது எதிரிகள் அழிந்து விடுவார்கள். அதற்குண்டான கால நேரம். உங்களுடைய பெயர், மதிப்பு, மரியாதை, புகழ், கௌரவம், அந்தஸ்து இந்த ஆடி மாதம் தனுசு ராசி என்பதற்கு உயரும். பெரும்பாலும் கோச்சாரத்திலே 6வது வீட்டிலே செவ்வாய் சஞ்சாரம் செய்யும்போது உங்கள் கை ஓங்கி நிற்கும். உங்களுக்கு அதிகார பதவி, பட்டம், பதவி உயர்வு அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கிடைக்கும். தனியார் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிரந்தரமான வேலை, பரமண்டு கிடைக்கும். அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் ஆடி மாதம் 16ஆம் தேதிக்கு பிறகு முயற்சி செய்யுங்க. அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் தனுசு ராசி அன்பர்களுக்கு உண்டு. உங்களை யாரும் இந்த மாதம் எதிர்ப்பதற்கு தைரியம் இல்லாமல் எதிரிகள் அவர்கள் வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. தனுசு ராசி என்பதற்கு எதிரிகளுடைய, பகையாளியுடைய தொந்தரவு இந்த ஆடி மாதம் இல்லாமல் முழு திருப்தி காணக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. பழைய கடன், பழைய பாக்கி இருந்துச்சுன்னா கொடுத்து அடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தனுசு ராசி என்பர்கள் பெரும்பாலும் கடனை கொடுத்து அடைங்க. உங்களுடைய உடலில் இதே நோய் நொடி தொந்தரவு, அதுவும் குறிப்பாக வயிறு சார்ந்த பிரச்சனை தான் வரும். அப்படி வயிறு சார்ந்த பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்ளுங்கள். மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற்றுக்கொள்ளுங்கள். கோச்சாரத்திலே குருபகவான் 6ஆம் வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பண விஷயங்களிலும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.